வணக்கம். நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு இந்த ரேம்ட் எர்த் வாலை எப்படி கட்டணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு யோசித்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் முதல்ல மண்ணை நல்லா ஜலிச்சுக்கணுங்க. பொடியாக மண்ணை நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் அந்த சிமெண்ட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 7% சிமெண்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த மண்ணை நல்ல ஒரு மிக்சராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த பதத்தில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, மண்ணை நம்ம கையில் அப்படி பிடிச்சி ஒரு உருண்டையாக வச்சு விட்டோன்னா மண் அப்படியே நிற்கணும். அதுலேருந்து தண்ணி வெளில வரக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி பதத்தில் தான் மண்ணை நம்ம ரெடி பண்ணி அதை அங்கே இருக்கிற அந்த ஷட்டருக்குள்ளே நம்ம போடணும். ஷட்டருக்குள்ளே இந்த மாதிரி மண்ணை நம்ம ரெடி பண்ணி போட்டப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரேமிங். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம ரேம் பண்ணும்போது தான் அழகாக நல்லா நீட்டாக அந்த மண் இறுக காம்பேக்ட் ஆகிடும். அந்த மாதிரி இறுக காம்பேக்ட் ஆகிற மண் தான் ரேம்ட் எர்த் வால் ஆகும். இந்த இறுக காம்பேக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஷட்டர் தாங்க. இந்த ஷட்டரை எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக போடுறோன்றது தான் நம்மளோட வாலோட குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். அதனால் ஷட்டர் நல்ல தரமான ஷட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தரமான ப்ளைவுட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வால் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய 8 அடிக்கு ஷட்டர் நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு வால். இந்த வால் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஆரோவில்லேருந்து இன்ஜினியர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு வாலை அமைக்கிறதுக்கு அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பண்ண அத்தனை வாலும் எங்களுடைய சொந்த வேலையாட்களை வச்சே நாங்கள் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு வாலை பிரிக்கும்போது இருந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், ஆஹா! அதை இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குங்க. வாலை பண்ணி முடிக்கிறது முக்கியம் இல்லைங்க, பண்ணி முடிச்சிட்டப்புறம் அந்த வாலை நாம் நல்லா க்யூர் பண்ணோங்க. க்யூரிங்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி விடணும். தினைக்கும் 15 நாளைக்கு தண்ணியை விட்டு தண்ணி காயாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே கோணியை போட்டு மூடணுங்க. இது ரொம்ப அவசியம். இதுதான் வாலோட ஸ்ட்ரென்த்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். தண்ணி தினைக்கும் காலையிலையும் சாயங்காலம் ஊற்றணும். இப்போ பாருங்கள் இந்த வால் எப்படி தண்ணியை இழுக்குதுன்னு. ஆனால் இதே 15 நாள் க்யூர் ஆகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வால் கருங்கல் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ உங்களோட ரேம்ட் எர்த் வால் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி க்யூரிங் பண்ணணும். க்யூர் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற வால் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த மாதிரி 15 நாள் காய விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான, அழகான, பிரமாதமான ஒரு ரேம்ட் எர்த் வால் உருவாகுங்க. இதுதான் நாங்கள் பண்ணோம். இதை தான் உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி.